ஆரிராரோ ஆரிரோ அன்பு நதியே ஆரிரோ அன்னை தூங்க பாடுவேனோ வந்தி தாலாட்டு தாலேலாலோ தாலேலோ தங்க மலரே ரே தாலேலோ பாறை கூட பூக்குமே இவள் பாச மொழி கேட்டு. யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்கெல்லாம் ப்ளீஸ் எப்படி இருந்துச்சுன்னு பாட்டை கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு. இவரோட வாய்ஸ் அதுல தனியா இப்படி ஒரு சூர்யா சாரோட நடிப்புல இவரோட வாய்ஸுங்கிறது நாங்க இமேஜின் கூட பண்ணதில்லை. தேங்க்ஸ் டு த என்டையர் டீம் ஆஃப் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். வெங்கி அட்லூரி சார், ஜிவி பிரகாஷ் சார் அண்ட் எவ்ரி ஒன், சூர்யா சார். இல்ல அவர் சுகர் பேஷண்ட், அதனால எனக்கு இன்னும் பயமாயிருச்சு. அதனால என்ன பண்றதுன்னு நடுங்குறாரு லிட்டரலா. அவருக்கு என்னமோ பிபி ஏறி போச்சு போல. நான் போயிருக்கலாம், டிக்கெட் கிடைக்கலையே. உங்களுக்கே கிடைக்கலையா? கடைசியில டிக்கெட் கிடைக்காம போச்சு. அம்மா வந்து ஃப்ரீயா விட்டாங்க, அப்புறம் பாத்துக்கலாம் இன்னும் டிக்கெட் இருக்கு அப்படின்னு. சோ அவர் தான் சூர்யா சார் சொல்லியிருப்பாரு இந்த பையன் தான் பாடி இருக்காருன்னு. அந்த ஒரு என்னமோ மீம் பண்ண ட்ரை பண்ணி ஏஐல ஜெனரேட் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சேன், பார்த்தா ரியல் தான். தூப்பாட்டு கத்துக்கிறதுனால 2 நாள் அப்படியே சீக்கிரமா கத்துக்குவான், பெர்ஃபெக்ட்டா கத்துக்குவான். அவனுக்கு மோர் தென் 200 சாங்ஸ் தெரியுமா அப்படியே மனப்பாடமா. இவருக்கு என்னன்னா ஆக்டிங்லயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கொஞ்சம் இப்போ ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள். அடுத்தது இங்கனாலே நிறைய சேலரி எல்லாம் வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி சேலரி இப்ப எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? சேலரிங்கிற பத்தி எனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. அம்மா வந்து உன் வேலை என்ன அதை மட்டும் பார்த்துட்டு நீ கிளம்பிடுது. ஆரவ், நான் இன்டர்வியூல இருக்கேன்டா, உங்களை நீங்க வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதுனால உங்களை இன்டர்வியூல எனக்கு காமிச்சே ஆகணும்டா. இட்ஸ் a very funny guy. 2 பேர் லவ் மேரேஜ், அதனால சரியான சீன். அதாவது பாட்டி தாத்தா வீட்டுல போய் அவங்க யாருமே ஒத்துக்கல, எதுவுமே இல்ல, அவ்வளவுதான் போச்சு. அந்த மாதிரி இருந்துச்சுல. பத்திரிக்கை ரெடி பண்ணி பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து ரெடி பண்ணி அவங்க வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு குங்ஃபு பாண்டா ட்ரைனிங் வேண்டாம் கொண்டாங்க போண்டா ஃபங்கி மங்கி மயிலாட் வெங்கி கிழிஞ்சிருச்சே லுங்கி மார்வல் டிசி டேக் இட் டிசி நீ சிம்ம ராசி ஹாரி பாட்டர் நான் உன் டாட்டர் போதுமே டார்ச்சர். முயலுக்கு எதுக்கு பாக்ஸிங், லயனுக்கு எதுக்கு டான்சிங், வேண்டாமே ரெஸ்லிங், மம்மிக்கோ உன் பேபி பாவம் சில் 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 மம்மி சில். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மாலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விஸ்வநாதன் சன் அந்த படத்துல ஒரு சாங் அந்த தியேட்டர்ல இருக்க எல்லாரையுமே கண்கலங்க வச்சிருச்சுன்னு மட்டும் சொல்ல முடியாது, சூர்யா சாரையுமே கண்கலங்க வச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம அந்த குட்டி பையன் மித்ரன் அவரோட தாத்தாவையும் கண்கலங்க வச்சிருச்சு. ஸோ அந்த மித்ரன் அண்ட் அம்மா அபிநயா மேம் அவங்களையும் தான் இப்ப இன்டர்வியூ பண்ண போறோம். வாங்க இன்டர்வியூக்குள்ள போலாம். மேம் வணக்கம். வணக்கம். ரொம்ப பவ்யமா சொல்றீங்களே. இவ்வளவு நேரம் நல்லா எரிமலை மாதிரி விரிச்சிட்டு இருந்தீங்க, இப்ப பவ்யமா ஆயிட்டீங்க. கேமரா ஆன் ஆயிடுச்சுட்டா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். சாங் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப எமோஷனலா இருந்தது. அடடா, தேங்க்யூ சொல்றதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. மேம் நீங்க சொல்லுங்க, இந்த சாங் கிடைச்ச மொமெண்ட் எப்படி? இதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன சாங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு? அவனுக்கு ஆக்சுவலி இது 3rd சாங்கு. ஃபர்ஸ்ட் வந்து 2018 ஒரு மலையாள மூவி, டொவினோ தாமஸ் சாரோட மலையாளமோட தமிழ் டப்பிங் வந்து அதுல ஒரு எண்ட் ரோல்ல வந்து வரும் அந்த சாங். ஸோ அது வந்து தமிழ்ல இவர் பாடியிருந்தாரு. பட் அதுதான் ஃபர்ஸ்ட் பிக் ஸ்கிரீன்ல ஒரு வாய்ஸ் வந்த ஃபர்ஸ்ட் மூவி அதுதான். ஃபர்ஸ்ட் சாங், ஆனா லாஸ்ட் எண்ட் கிரெடிட்ல தான் வந்திருக்கு. ஆமா. எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்? அம்மா கருகிட்டாங்க, எனக்கு என்னன்னே புரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்படியே வீடியோ எடுத்துட்டோம், வந்துருச்சு, அது போதும். செகண்ட் வந்து ஆக்சுவலி ஷான் ரோல்டன் சாரோட கட்டா குஸ்தி 2ல வந்து அவர் சில் மம்மின்னு ஒரு சாங் வந்து, அது யூர் வாய்ஸா? ஒரு வாய்ஸ் தான். தெரியவில்லையே. அது இப்படியே ஆப்போசிட். இப்போ இந்த விஸ்வநாதன் அண்ட் சன்ஸுக்கும் அந்த சாங்குக்கும் டோட்டலா ஆப்போசிட். டோட்டலா டிஃபரெண்ட். ஃபுல் எனர்ஜெட்டிக் ஹை எனர்ஜி சாங் அது. இப்போ வந்து இப்போ விஸ்வநாதன் சன்ஸ்ல வந்து இந்த ஆரிராரோ சாங். நோ ஸ்பாய்லர்ஸ்.
ஏன்னா ரிலீஸ் ஆகல அதானே. ஆனா எப்படி ரிலீஸ் ஆயிடும், நாங்க யூஸ் பண்ணிட்டு போறோம். இதுல என்ன இருக்கு? யூஸ் பண்ணுங்க. ஆனா இப்போதைக்கு நோ ஸ்பாயிலர்ஸ். தியேட்டர்ல பார்த்தாதான் ஒரு ஃபீலே வேற. ஏன்னா தாத்தா எப்படி எமோஷனல் ஆனாரு, அந்த மொமெண்ட் எல்லாருக்கும் கிடைக்கணும்ல. சொல்லுங்க, தாத்தா அந்த டைம்ல எமோஷனல் ஆகும்போது அந்த வீடியோல பார்த்தா நீங்க அப்படியே ஸ்டாச்சு மாதிரியே இருந்தீங்கல்ல, ஏன்? அது ஏன்னா வந்து எனக்கு அவரு படம் பிடிக்கலையா இல்ல கரெக்டா பாட்டு வரும்போது அவருக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா, இல்ல அவர் சுகர் பேஷண்ட் அதனால எனக்கு இன்னும் பயமாயிருச்சு. அதனால என்ன பண்றதுன்னு நடுங்குறாரு லிட்டரலா. அவருக்கு என்னமோ பிபி ஏறி போச்சு போல. ஐயோ எனக்கு ஒரே பயமாயிருச்சு. அதுல என்ன பண்ணணும்னு தெரியாம அப்படியே இருந்தேன். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா லிட்டரலா ஹீஸ் ஒரு ஹியர். கை வச்சுட்டு அவர் அழுகுறாரா குலுங்குறாரா ஒண்ணுமே தெரியல. வெறும் கை நடுங்குது, முத்தம் கொடுக்க வராரு. அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால எனக்கு ரொம்ப பயம் நர்வஸ் ஆயிருச்சு. ஸோ நான் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம அப்படியே இருந்தேன். ஓ, நீங்க சொல்லுங்க மேம். அவர் தான் ஷாக் ஆயிட்டாரு. அந்த வீடியோ எடுத்தது யாரு? நீங்க அந்த மொமெண்ட்ல எப்படி? எங்களுக்குமே ஃபர்ஸ்ட் எங்களுக்கு எல்லாருமே அந்த மூவியோட ரொம்ப அந்த சீன் ரொம்ப என்கேஜிங்கா இருக்கிற ஒரு சீனு. அண்ட் இவர் வாய்ஸ் வரும்போது எங்க எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்ட் அது. ஸோ நாங்கள் எல்லாரும் தியேட்டரில் அது ஸ்க்ரீனை தான் பார்த்துட்டு இருந்தோம். சைடில் என்னடா ஏதோ அழுகிற சத்தம் வருதேன்னு பார்த்து அப்புறம் லைட் அடிச்சாதான் எங்கள் மாமனார் தான் அவர், செண்பகராஜோட அப்பா. ஸோ அவங்க இவரோட ரொம்ப க்ளோஸ். அவங்க தாத்தா அப்பத்தாலாம் ரொம்ப க்ளோஸு. ஸோ அவர் கீழே இருக்காரு, என்ன நடக்குதுன்னு புரியல. லைட் ஆன் பண்ணோம். டக்குன்னு நாங்கள் அங்கே சாங்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது அப்படியே இந்த சைடில் இன்னொருத்தவங்களை வந்து இந்த சைடில் கேப்சர் பண்ண சொன்னேன் நான். ஸோ தட் நம்ம, ஏன்னா இது நம்மளுக்கு ஒரு மெமரி இல்ல. உண்மை. ஏன்னா ஃபர்ஸ்ட் சாங் 2018 நம்ம எதிர்பார்த்திருப்போம் ஃபுல் சாங்ல ஃபர்ஸ்டாவது வரணும். பட் எண்ட் கிரெடிட்ஸ்ல போட்டு நமக்கு மொமெண்ட் எல்லாம் போயிருக்கு. சில்மமே ஒரு மாதிரி யாரும் அப்படியே கவனிக்காம அப்படியே போயிருச்சு. கொஞ்சம் கொஞ்சம் விட்டு இப்ப மித்ரன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது சில் மம்மி இவர் தான் பாடி இருக்காரு. படத்துல அது என்னன்னா கொஞ்சம் மாண்டாஜா வந்ததுனால ஃபுல் சாங்கா ஒரு இதுவா இல்ல. சோ நடுவுல டைலாக்ஸ் வருதுனால அது ஒரு சாங்கா, இதுவும் நடுவுல டைலாக்ஸ் வருது. பட் ஆனா அப்படியே எல்லாரும் அப்படியே பாக்குறாங்கல்ல சைலன்ஸோட. அப்ப என் தாத்தாக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. அதனாலதான். ஏன்னா பொதுவா எல்லா சாங்கும் வரும்போது எழுந்து வெளியே போயிடுவாங்க, இல்லைன்னா ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க, கவுண்டர் கொடுப்பாங்க. பட் இந்த சாங்ல அப்படி எதுவுமே நடக்கல. தியேட்டர்ல அந்த சைலன்ஸ்ன்றது அப்படியே இருந்துச்சு. லைக் இளையராஜா சாங்ல எப்படி ஒரு அமைதி இருக்குமோ அதே மாதிரி. ஸோ இந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? பாடும்போது அந்த ஃபீல் இருந்ததா? தியேட்டர்ல பார்க்கும்போது பாடும்போது ஃபீல் அதெல்லாம் ஓகே. நான் தியேட்டர்ல பார்க்கும்போது நிஜமாவே ஐயோப்பா ஐயோ அது மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னன்னு சொல்றது, அந்த எமோஷன் சொல்றதே தெரியல. பட் ஆனா ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸ். நல்லா பாடிட்டாங்களோ, ஒரு வேளைக்கு எடுத்திருப்பாங்களோ, இன்னும் 2 ரெயின் தான் அப்படின்லாம் இருந்துச்சு எனக்கு. பட் ஆனா கடைசியில ஃபுல் பாட்டு போட்டு முடிச்ச உடனே ஒரு திருப்தி. ஓகே. ஆனா இந்த சாங் பாடுற வரைக்குமே இது தியேட்டர்ல வரும்னுலாம் உங்களுக்கு தெரியாது? ரெக்கார்ட் பண்ணி என் ஃப்ரெண்டுகிட்ட நான் கால் பண்ணேன். ஏன்னா அவன் 4 மணி ஷோ போறேன்னு சொன்னான். பாட்டு முழுசா வருதான்னு கேட்டாதான் எனக்கு மனசு நிம்மதியா அப்படின்னு சொல்லிட்டு காலை போட்டேன். எடுத்த உடனே அவன் வந்து பாட்டு வந்துருச்சு, ஃபுல் பாட்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னான். ஃபர்ஸ்ட் ஷோ நீங்களே போயிருக்கலாமே, நீங்க பாடின பாட்டு தானே. போயிருக்கலாம். டிக்கெட் கிடைக்கலையே. உங்களுக்கே கிடைக்கலையா? கடைசியில டிக்கெட் கிடைக்காம போச்சு. அம்மா வந்து ஃப்ரீயா விட்டாங்க, அப்புறம் பாத்துக்கலாம் இன்னும் டிக்கெட் இருக்கு அப்படின்னு. அப்புறம் கடைசி டைம்ல டிக்கெட் இல்லாம போயிருச்சு. அப்புறம் இல்ல நாளைக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லி சாட்டர்டே போலான்னு இருந்தோம். அப்புறம் சித்தி வந்து சும்மா தியேட்டர்ஸ் டிக்கெட் பாத்துட்டு இருக்கும்போது கரெக்டா வந்து 10 பேர் 12 பேருக்கு கரெக்டா ரோல டிக்கெட் 14 பேரு ஃபுல்லா ரோல கரெக்டா இருந்துச்சா, புக் பண்ணியாச்சு. போய் தியேட்டர்ல பாத்துருவோம், தாத்தாவை பக்கத்துல உட்கார வச்சிருவோம் அப்படின்ற பிளான் பண்ணா. பட் அன்எக்ஸ்பெக்டடா அந்த மொமெண்ட் நடந்திருக்கு. பெரிய விஷயம் அது. பட் அதான் தாத்தா மட்டும் இல்லாம சூர்யா சாருமே அந்த சாங் வந்தப்போ ஒரு மாதிரி கண் கலங்கி இருந்தாரு. ஸோ அந்த மொமெண்ட்டும் வந்து பார்க்கும்போது எல்லாருக்குமே என்னன்னா ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிடுச்சு. நாங்க வந்து ஏன் அதை எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, செண்பகராஜ் இவங்களோட அப்பா வந்து இப்போ ஊர்ல இல்ல, இளையராஜா சாரோட டூர்ல இருக்காங்க. ஸோ அவர் இதெல்லாம் மிஸ் பண்ணிடுவாரு. ஏன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் சாங் போதும் அவர் இல்ல, சில்மம்மி ரிலீஸ் ஆகும் போதும் அவர் இங்க இல்ல. ஸோ நான் எல்லாத்தையுமே சரி வீடியோ எடுக்கணும், அவர் காமிக்கணும். 2018 அப்பா இருந்தாங்க. அதுக்கு 2018 மட்டும் தான் அப்பா இருந்தாங்க. 2 பாட்டுமே இதுக்கு இல்ல. ஸோ அதுக்காக நாங்க எடுத்தோம். ஸோ அவர் வந்து ஒரு ஹாப்பினஸ்ல அதை ஷேர் பண்ணியிருந்தாரு. பட் தட் வென்ட் வைரல். அது வந்து சூர்யா சார் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு வந்து இது ஏஐல போட்டிருக்காங்கன்னு நினச்சி நான் வந்து விட்டேன் அது ஏஐ பாட்டி அப்படின்னு. கரெக்டாக அப்புறம் பாட்டி சொல்றாங்க, பார்த்தா சக்ஸஸ் ரிவ்யூன்னு ஒன்று நடந்திருக்கு. யூடியூப்ல ரியல் தான் நடந்திருக்கு. எடுத்து பார்த்தானா கரெக்டா வருது. சக்ஸஸ் மீட்ல அந்த ஒரு ஷார்ட் அவர் இவங்களோடது வச்சது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தேங்க்ஸ் டு வெங்கி அட்லூரி சாரும்.
சோ அவர் தான் சூர்யா சாருக்கு சொல்லியிருப்பாரு இந்த பையன் தான் பாடி இருக்காருன்னு. அந்த ஒரு என்னமோ மீம் பண்ண ட்ரை பண்ணி ஏஐல ஜெனரேட் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சேன், பார்த்தா ரியல் தான். நம்புறீங்களா? ரியல் தான். அதனால இன்டர்வியூ வரைக்கும் வந்திருக்கும். அதான். சோ இப்போ அப்பா அவரை பத்தி சொல்லுங்க. அவரும் ஒரு சிங்கர் தான். சோ அவரு இப்போ என்ன மாதிரியான படம் பண்ணிட்டு இருக்காரு? பிளஸ் கங்குவா படத்துலயும் அவர் பாடி இருந்தார் இல்லையா, ஃபயர் சாங். சாருக்கு கங்குவால அவர் ஃபயர் சாங் அவர் தான் பாடி இருந்தாரு. கோட் படத்துலயும் பாடி இருந்தார்ல மட்ட சாங். மட்ட சாங்கும் பாடி இருக்காரு. இப்போ ராவண மவண்டாவும். அதுக்கப்புறம் இன்னொரு தனுஷ் சாரோட படமும் மலையாளத்துல பாடினாரு. ஆமா ஆமா கரெக்ட். இட்லி கடை. ஆமா இட்லி கடை. ராயனோட இன்னொரு லாங்குவேஜ். இன்னொரு லாங்குவேஜும் பாடியிருந்தாங்க. இட்லி கடை. ஆமா அதர் லாங்குவேஜ். டோட்டலா ஃபேமிலி வந்து ஒரு மியூசிக்கல் ஃபேமிலி தான். அப்படி இருக்கும்போது இவரை ட்ரெயின் பண்றதுன்றது எந்த அளவுக்கு இருந்து, பிளஸ் நீங்களுமே ஒரு வோக்கல் ட்ரைனர் தான். சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11லயும் உங்களை பார்த்துருக்கோம், உங்களோட ஸ்டூடெண்ட் ட்ரெயின் பண்ணி அந்த சாங் எல்லாமே. ஸோ அந்த மொமெண்ட்டையும் நீங்க ஷேர் பண்ண வேணுமா? ஷூர். சூப்பர் சிங்கர் நான் வந்து ஒரு 6-7 சீசன்ஸா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன், போத் சீனியரும் சரி ஜூனியரும் சரி. ஸோ இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷலா என்னன்னா, நம்ம சர்வேஸ்வரனுக்காக வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஸோ எல்லா ஷூட்டுக்கும் நான் கொஞ்சம் அவரோட போய் அவருக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணுங்கிறதுனால இந்த வாட்டி. அது ரொம்ப பெரிய விஷயம் மேம். ஏன்னா இப்போ நார்மல் பர்சனை ட்ரெயின் பண்றதுக்கும் சர்வேஸ்வர் மாதிரியான பர்சன் ஸ்பெஷல் சைல்டை ட்ரெயின் பண்றதுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் மெனக்கிட வேண்டியது இருக்கு? ஆக்சுவலி நம்ம மெனக்கிடுறது, அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் ஹி இஸ் வெரி டேலண்டட். அவருக்கு நேச்சுரலா அது வந்து ஒரு மியூசிக்குங்கிறது ரொம்ப நேச்சுரலா உள்ள இருக்கு. ஸோ அது நிஜமாவே ஒரு அருள் தான். ஸோ நான் என்னோட வேலை என்னன்னா, இங்கே ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா இது வேண்டாம் அது வேணாம், அண்ட் அவருக்கு கொஞ்சம் டெம்போ, அவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குங்கிறதுனால தான் நான் அவரோட கைட் பண்றது எல்லாமே. பட் அதர்வைஸ் சர்வேஸ்வரன் கூட உட்கார்ந்துலாம் பேசியிருக்கேன். ஆமா. ஸோ இவரும் வருவாரு கிளாஸ் போது, இங்கதான் வருவாங்க கிளாஸ்க்கு எல்லாருமே. ஸோ சர்வேஸ்வரனை ரொம்ப பிடிக்கும் மித்ரனுக்கும் சரி, சர்வேஸ்வரனுக்கும் மித்ரன் ரொம்ப பிடிக்கும். என்னை தொட்டு பார்த்தாலே கரெக்டா சொல்லுவான் நான் யாருன்னு தான். அப்புறம் வந்து அவன் வந்து புது பாட்டு கத்துக்கிறதுனால 2 நாள் அப்படியே சீக்கிரமா கத்துக்குவான், பெர்ஃபெக்ட்டா கத்துக்குவான். லேர்னர் அவரு. அவனுக்கு மோர் தென் 200 சாங்ஸ் தெரியுமா, அப்படியே மனப்பாடமா. பெரிய விஷயம் இல்ல. எனக்கு 2 கொஸ்டின் கூட ஞாபகம் வச்சு வராது, அவர் 200 சாங்ஸ் ஞாபகம் வச்சிருக்காரு. எல்லாமே லிசனிங் வழியா போறதுனால நீங்க எவ்வளோ, ஆமா நீங்க எவ்வளோ ஒரு 200-250 பாட்டு அவருக்கு மனப்பாடமா தெரியும். நீங்க பாடுறியான்னு கேட்டா இமிடியேட்டா பாடுவாரு அந்த மாதிரி. அதே சமயத்துல நீங்க ஒரு புது பாட்டை கொடுத்து இது 2 நாள்ல இப்போ ஷூட், நெக்ஸ்ட் வீக்குக்கு ஒரு சாங் கத்துக்கணும்னு சொன்னா கூட 2 டேஸா இருந்தா கூட கத்துப்பாரு அதே அளவுக்கு. ஸோ அதுதான் அவரோட ஐ திங்க் சூப்பர் பவர்னு நினைக்கிறேன் நான். அவனுக்கு கேட்கறது எல்லாமே கரெக்டா மண்டில ஏறிடும். ரொம்ப டேலண்டட் அவன். பெரிய விஷயம். ஸோ இப்போ அவருக்கு நீங்க ட்ரெயின் பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி நம்ம மித்ரனையும் நீங்க ட்ரெயின் பண்ணிருப்பீங்க. ஏன் சூப்பர் சிங்கர்ல அவரை பாட வைக்கல நீங்க? இல்ல, மித்ரன் பொறுத்த வரைக்கும் எங்களோட இது வந்து என்னன்னா, சரி ஒரு காம்படிஷன்ல போய் ஜெயிக்கிறது தோக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இவருக்கு இந்த ஏஜ்ல வேண்டாம் அப்படின்னு நாங்க டிசைட் பண்ணதுதான். ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்னு போயிட்டோம்னா ரிஜெக்ஷன் பார்க்க வேண்டி வரும், இல்ல உன்னை விட அவங்க நல்லா பண்ணாங்கன்ற ஒரு எண்ணம் வர செய்யும்ல, என்ன குழந்தையா இருந்தாலும். அது வேண்டாமே. ஏன்னா பாட்டு பொறுத்த வரைக்கும் இது பெட்டர் அவங்க பெட்டர்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஒருத்தர் அது போய் ரீச் பண்ற விதம் வேற. ஸோ யாரையுமே நம்ம அந்த மாதிரி, ஸோ அது எங்களோட பர்சனலான ஒரு, அவருக்கு வளர்ந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா டெஃபினட்டா அவரை பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லலாம். இப்போதைக்கு நாங்க வந்து சரி இருக்கிற, ஏன்னா கத்துக்கிறதுக்கும் இன்னும் நிறைய இருக்கு. அவரு இன்னும் ரொம்ப சின்ன பையன் தானே, இன்னும் கத்துக்கிட்டு பெட்டரா அவருக்கு சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஏன்னா ரொம்ப கஷ்டம் அந்த ஷோ. அந்த ஒரு 6 monthsமே வந்து வாரம் நம்ம சாங்ஸ் பாடணும், கத்துக்கணும். ஸ்கூல் கொஞ்சம் பிரேக் பண்ண வேண்டி வரும். கொஞ்சமா 6 மாசம் பிரேக் பண்ணாலும் மேம் வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு சரி ஓகே அவசரம் இல்ல, நம்ம எனிவே நிறைய வருஷம் இருக்கு, கத்துக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. சோ கத்துக்கிட்டு நல்லா கான்ஃபிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் மேபி அவரோட இன்ட்ரெஸ்டும் இருந்ததுன்னா. ஆனா இவரு சீசன் ஏதோ ஒரு சீசன்ல பாடி இருக்காருல்ல இவரு? இல்ல, இவர் வந்து என்னன்னா ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் மாதிரி சும்மா பூவையாரோட சீசனுக்கு நான் பூவையாருக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ
அந்த சீசன்ல சும்மா செட்ல பார்க்க வந்திருந்தாரு அன்னைக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும், பூவை யாருன்னா ரொம்ப பிடிக்கும். அவரும் இதே மாதிரிதான் வீட்டுக்கு வந்து கிளாஸஸ் எடுக்கும்போது 2 பேரும் பயங்கர ஒரு பாண்டு. அதனால அன்னைக்கு அப்போ அவர் 2.5 வயசு இருக்கும். 2.5 வயசு தான், அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. அப்ப சும்மா அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம் நாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சும்மா சொல்லியிருந்தாங்க இன்ட்ரோ மாதிரி 2025 கண்டஸ்டன்ட் வந்து ரெடி ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிரியங்கா. ஆமா, அப்படி சும்மா ஒரு பட் அதுதான் அவனோட ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதுதான். சோ ஹேப்பன்ஸ், ஏன்னா 2.5 வயசு தான் அவனுக்கு. ஆமா, ஓகே. காம்படிஷன் இல்லாம ஸ்பெஷல் கெஸ்டா வந்து ஆமா ஒரு சைக்கிள் தான் நினைக்கிறேன். நம்ம எங்க ஆரம்பிக்கிறோமோ திரும்ப. கரெக்ட். இன்னும் பெரிய லெவல்ல எல்லாம் ஒரு போறாரு. என்ன நீங்க சைக்கிளோட நிறுத்திட்டீங்க? இல்ல, நான் சூப்பர் சிங்கருக்கு சொல்றேன். நாங்க எல்லாருமே we are related to சூப்பர். ஏன்னா ஹஸ்பண்டும் he was a contestant, செண்பகராஜும் கண்டஸ்டன்ட்டா இருந்தாரு, நான் ட்ரெயினரா இருந்தேன். ஸோ இவனும் அந்த ஸ்டேஜ்ல இவனுக்கும் ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்னு சொல்லுவாங்க. நான் 2.5 வயசுல நீங்க போகாதீங்க, என்ன பேக் ஸ்டேஜ்ல இருக்க சொன்னீங்க. ஆமா, அவன் இருக்க மாட்டேன்னு சொல்லி என்ன கூப்பிட்டாங்க ஏதோ ஸ்டேஜுக்கு. நான் இருக்க மாட்டேன், நானும் வரேன்ட்டு வந்தா. ஸோ நீ பாடுவியான்னு சொல்லி சும்மா அப்படி பேசி அது ஒரு அம்மா நான் பேக் ஸ்டேஜ்ல இருந்திருக்கணுமா? ஓ, தெரியாம அங்க போயிட்டேன்றீங்களா? இல்ல தெரியாம இல்ல, நான் வந்து லிட்டரலா ஐ வாஸ் சப்போஸ் டு பி தேர். ஆனா வந்து அம்மா போறாங்க, என்னால அம்மா எல்லாமே இருக்க முடியாதுன்னு சொல்லி பின்னாடியே வந்துட்டா. நானும் தூக்கிட்டு போயிட்டேன் ஸ்டேஜுக்கு. அப்புறமா அந்த டைம் பட் அது எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு தெரியல. சங்கர் மாதேவன் சாரு, சித்ரா அம்மா, சரண் சாரு, ஐ திங்க் கல்பனா மேம், அவங்களாம் தான் அப்போ பேனல் ஜட்ஜஸ். ஸோ சித்ரா அம்மா வந்து ரொம்ப அப்பவே சொன்னாங்க அழகா பாடுறான் அவன் அப்படின்னு சொல்லி. ஓகே. இந்த சாங் பார்த்துட்டு ஏதாவது விஷ் பண்ணாங்களா? இந்த சாங்க்கு முன்னாடி, சில் மம்மி சாங்க்கு முன்னாடி நாங்க இப்போ ஷூட் போது இவனை கூட்டிட்டு போயிருந்தேன் சித்ராமாவோட பிளெஸிங்ஸ்க்காக. ஏன்னா ஃபர்ஸ்ட் சாங் வருது அப்படி சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டாங்க, ரொம்ப பிளெஸ் பண்ணாங்க அவனை. நீ வந்து இன்ஃபேக்ட் அவனுக்கு நிறைய சொன்னாங்க, நீ இன்னும் கத்துக்கணும், அம்மா கிளாஸ் முதல்லாம் உட்காந்து கேட்கணும். ஏன்னா நாங்க கிளாஸ்ன்னு இவனுக்கு நானும் சரி ஹஸ்பண்டும் சரி சொல்லி கொடுக்கறதெல்லாம் கிடையாது. என்ன சொல்றீங்க? நிஜமாவே கிடையாது. நான் வெளியே எல்லா பசங்களுக்கும் சொல்லி தரேனே தவிர இவனுக்கு அவ்வளோ நாங்க உட்கார்றது கிடையாது. பாவம்ல அவரு. இல்ல, அவருக்கும் அந்த ஒரு நம்ம உட்கார்றோம்னு சொன்னா அம்மா தானேன்ற ஒரு ஃபீல் வரும்ல. ஓகே. சோ என்கிட்ட கொஞ்சம் பேசிக்ஸ் படிப்பாரு. நான் கிளாஸ் எடுக்கும்போது பேசிக்ஸ் படிப்பாரு தவிர நாங்க உட்காந்து இந்த பாட்டு கத்துக்கோ அப்படி சொன்னதே கிடையாது. ஸோ அதனால சித்ராமா வந்து நிறைய அவருக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கத்துக்கோங்க, நல்லா பாடுறீங்க, ஸோ அம்மா கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் கூட வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து பிளஸ் பண்ணாங்க ரொம்ப. வெரி ஹாப்பி அவங்க. ஜிவி சார் என்ன சொன்னாரு சாங் நீங்க பார்க்கவே இல்லை இன்னும்? ஆமா, பார்க்கல. எங்களுக்கு சான்ஸே கிடைக்கல. அவர் ரெக்கார்ட் பண்ணும்போதும் அவர் இல்ல, அவரோட வாய்ஸ் நோட்ஸ் வச்சு நாங்க ஸ்டுடியோ இன்ஜினியர் தான் ரெக்கார்ட் பண்ணாரு. பார்க்கவே இல்லையா? இன்னும் பார்க்கவே இல்லை. நாங்க பெரிய மூமெண்ட்லாம் நடந்திருக்கும் அப்படிலாம் நான் நினைச்சேன். ஒண்ணுமே நாங்களும் சரி கேட்டிருந்தோம், ஆனா ரொம்ப பிஸியா இருப்பாங்கல்ல இந்த டைம். ஏன்னா சக்சஸ் அவர் என்ன சொன்னாருன்னா வந்து அவரு ஓகே அந்த மாதிரி தான் சொன்னாருன்னு வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு நாங்க அமிச்சிட்டோம் அவருக்கு. ஸோ அவர் கேட்டாரு, அவருக்கு இவன் வாய்ஸ் பிடிச்சதுங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தெரிய வந்தது. அது இன்ஜினியர் கிட்ட சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லி. ஆனா கன்ஃபார்மா படத்துல வருமான்றது தெரியாது. வருமான்றது எப்பயுமே தெரியாது. ஹார்ட் பீட் மூமெண்ட் அதிகமா இருந்திருக்குமே. ஆமா ஆமா, ஏன்னா அது இவ்ளோ இம்பார்ட்டன்டான சாங்ன்றதுலாம் நம்மளுக்கு தெரியாது. கதைக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு இமோஷனல் மொமெண்ட். அண்ட் ஒரு சின்ன பையனோட வாய்ஸ் அந்த அவ்வளோ பெரிய இமோஷனை கேரி பண்றது வந்து அவங்க அந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லாருக்கும் நடக்காது. ஸோ வெரி வெரி தேங்க்ஃபுல் டு த ஹோல் டீம். ஏன்னா நான் இந்த டைம்ல அது சொல்லி ஆகணும். ஒரு சின்ன பையன்தான். ஸோ அந்த வாய்ஸ் அவ்வளோ பெரிய ஒரு சூர்யா சாரோட ஒரு ஆக்டிங்ல அந்த ஒரு இமோஷனா அந்த ஃபுல் சாங் கேரி பண்ண போகுதுங்கும் போது அந்த டெசிஷனை எடுக்கிறதுக்கு எல்லாருமே அதுக்கு அக்செப்ட் பண்றது பெரிய விஷயம். ஸோ ஐ திங்க் we are very grateful. ஓகே. அப்பா என்ன சொன்னாரு? அப்பாவா? அப்பா வந்து கால் பண்ணி உருகிட்டாரு, கொஞ்சம் அழுதாரு, கொஞ்சம் எமோஷனலா ஃபீல் பண்ணாருன்னா அவருக்கு பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி. அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும், ராஜா சார் டீம்ல எல்லாருக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், சிங்கர்ஸ் எல்லாருக்கும் போட்டு காமிச்சேன். எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. ராஜா சார் எதிர்பார்த்தாரா?
அதான் சார் இன்னும் பார்க்கல. அவர்கிட்ட காமிக்கிறது கஷ்டம். பட் கூட இருக்கிற சிங்கர்ஸ் எல்லாருமே இப்போ டூர்ல இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் விஷ் பண்ணாங்க. இப்போ நீங்க ஸ்டடீஸ் அது சொல்லும் போது இப்போ எப்படி ஸ்கூல்ல எல்லாம் அவருக்கு சப்போர்ட் எந்த ஸ்கூல் வந்து ஆக்சுவலி அக்ஷர் ஏர்பால்ல படிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ். நாங்க அதுதான் அவங்க எப்பவுமே நம்ம கொஞ்சம் லீவ் எடுக்க வேண்டி வரும். இவருக்கு என்னன்னா ஆக்டிங்லயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கொஞ்சம் இப்போ ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள். அடுத்தது அத பத்தியும் நாங்க நிறைய சொல்ல முடியாது, ஏன்னா இப்பதான் ஷூட் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் லீவ் எடுக்க வேண்டி வரும். ஏதாவது ரெக்கார்டிங்னா கொஞ்சம் லீவ் எடுப்போம். பட் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவ். இவங்க ஸ்கூல் எப்படி இருந்துச்சுன்னு கேட்பாங்க உட்காரு. ஆக்சுவலி அவங்க மேம்ஸ் எல்லாம் கேட்பாங்க, இன்னைக்கு எங்கடா போயிட்டு வந்த, ஏன் நேற்று வரலன்னு கேட்பாங்க. இல்ல மேம் இந்த மாதிரி ரெக்கார்டிங் இருந்தா யாருக்கு போய் பாட்டு வந்த, என்ன விஷயம் எல்லாமே கேட்டுப்பாங்க. ஸோ ரொம்ப லவ்விங் டீச்சர்ஸ். ஸ்கூல்ல வந்து ப்ரெஷர் கிடையாது. ஏன் இவ்வளவு ஆச்சரியப்படுறீங்க? உங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்தாங்க டீச்சர்? எங்களுக்கெல்லாம் விடவே மாட்டாங்கப்பா. நானும் சொல்லுவேன், எனக்கு கூட பரவாயில்ல, இவங்க அப்பா ஸ்கூல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காங்க. ஸோ அவருக்கு அப்படின்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரு விஷயம் பர்சனலா லீவ் போட்டா கூட நேத்தியா ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு கேட்டுதான் காரணம் எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பெஞ்ச்லயே உட்கார வைப்பாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் இருந்தது. பட் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிளஸிங் மொமெண்ட் தான். அதனால உங்களுக்கு அது தெரியல. சொல்லாம லீவ் போட்டாலே எங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்படியே இருந்த ஸ்கூலு. அந்த ஸ்கூல்ல அவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா இப்ப நிறைய அட்மிஷன் வரப்போதாங்க. இல்ல அவங்களுக்கு தெரியும். சோ இந்த மாதிரி நம்ம அனாவசியமா லீவ் போட மாட்டோம். இல்லம்மா, யாரையுமே கேட்க மாட்டாங்க. ஆமா, யூசுவலாவே அவங்களுக்கு நம்ம மெசேஜ் போட்டோம்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த மாதிரி ஏன் வரல அப்படின்னு கேட்க மாட்டாங்க. சோ வராததை நம்ம நெக்ஸ்ட் டேக்கு அவங்க வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள அமுச்சு விட்டுருவாங்க. ஸோ ஓகே. இப்போ நார்மலா இப்போ குழந்தைங்களை வளர்க்குறதுன்றது பெரிய விஷயம். நீங்க ட்ரெயினும் பண்றீங்க. அதே மாதிரி இப்போ இந்த வீடியோ பாக்குற பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு அவங்க பசங்களை எப்படி ட்ரெயின் பண்றதுன்ற விஷயங்கள்லாம் கேட்கணும்னு இருக்கும். ஸோ ஒரு பேரண்டா பிளஸ் ஒரு டீச்சரா நீங்க சொல்லுங்க. நான் பேரண்டா வேற, நானு டீச்சரா வேற. பட் ஏன்னா பேரண்டா நம்மளுக்குன்னு சில இது இருக்கும் இல்லையா, நான் சொன்ன மாதிரி. ஸோ அவனுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். பாடியே தான் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. நாங்க 2 பேரும் பாடுறோங்கிறதுனால இவருக்கு தம்பியும் இருக்காங்க. ஓ, மித்ரனுக்கு தம்பியா? பேரு நவீரன். அவர் பேரு. அவனுக்கு ஃபீவர், ஸ்கூலுக்கு போல. அவனுக்கு கொஞ்சம் ஹீஸ் நாட் வெல். ஆமா. ஸோ 2 பேருங்கிறதுனால இவனுக்கும் புஷ் பண்ணதில்லை. பாட்டு நீ பாடிதான் ஆனோன்னு பண்ணதில்லை. அவனுக்கும் அவனுக்கு ரொம்ப பாட்டுல கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட். இன்னும் பாடுற அளவு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் அவன் காமிக்கல. இவர் ரொம்ப சின்னதுல இருந்தே பாட ஆரம்பிச்சிட்டாரு. பேச ஆரம்பிக்கும் போதுல இருந்தே பாட ஆரம்பிச்சதுனால சரி ஒருவேளை ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஸோ பேரண்டா நம்ம என்ன பண்ணோம்னா, இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னா அதை க்ரோ பண்ணி அதுக்கு என்ன நம்ம பண்ண முடியுமோ, ரொம்ப ஃபோர்ஸும் பண்ணிடக்கூடாது. வருது அப்படிங்கிற நீங்க இது வரைக்கும் ஃபோர்ஸ்ங்கிறது ஜெனரலா சொல்றேன். நம்ம ஒருத்த பிடிக்குங்கிறதுனால நம்ம அதை ஓவரா அதை போட்டு சரி நீ இது பண்ணி ஆகணும், அடுத்து இதுக்கு போகணும், இந்த காம்படிஷன் போகணும், அந்த ஒரு ப்ரெஷர் போட்டோம்னா அந்த லேர்னிங்ல கொஞ்சம் அது அவங்களுக்கே அந்த பாடுற ஒரு ஃபீல் வராம போயிடும். ஸோ பசங்களை அவங்களா இருக்க விட்டு அவங்க எல்லாம் விளையாடுறது எல்லாமே இம்பார்ட்டன்ட்ல இந்த ஏஜ்ல. ஸோ அதுதான் பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லுவேன். ஆஸ் அ ட்ரெயினர் அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஒரு வாட்டியும் அவ்வளோ நியூ டேலண்ட்ஸை நம்ம பார்த்து அவங்க எங்கே வராங்க எப்படி வராங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த ஷோ விட்டு போகும்போது அவங்க எந்த அளவு வளர்ந்துருக்காங்கன்னு தெரியும். ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நான் ரொம்ப ஹாப்பியாக பிடிச்சி செய்கிற ஒரு விஷயம். ஸோ அது எனக்கு எப்போவுமே ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்திருக்கு. யாரு எந்த லெவல்ல, இப்போ நீங்க சொல்ற மாதிரி சர்வேஸ்வரன் மாதிரி நம்ம நிறைய தேஜுன்னு ஒருத்தவங்க தேஜஸ்ரீன்னு சொல்லிட்டு அவங்களும் ஸ்பெஷல் சைல்டு தான். அந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க இந்த ஜேர்னில. ஓகே. ஸோ எல்லாருமே இப்போ அஹானா ஆகட்டும், கிருஷாங்கும் என்னோட ஸ்டூடெண்ட் தான். பை த வே இதில் நான் ஒரு மென்ஷன் பண்ணிக்கிறேன், இந்த 2 லைன் இந்த சாங்ல ஒரு ஹை போர்ஷன் போகும். இந்த RR அதுல கிருஷாங்க 2 லைன் அவர் தான் பாடியிருக்காரு. ஆமா ஆமா. ஸோ அந்த 2 லைன் இவருக்கு ரொம்ப ஹையா இருந்துச்சு. ஸோ இவர் வாய்ஸையும் ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க, கிருஷாங்கையும் ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. பட் தென் தே வாண்டட் ஒரு இன்னசென்ஸ் வேணுங்கிறதுனால இவரோட வாய்ஸை ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அந்த 2 லைனுக்கு மட்டும் கிருஷாங்கோட வாய்ஸ் போட்டிருக்காங்க. எனக்கு அவன் என்னோட ஸ்டூடெண்ட். ஸோ எனக்கு டபுள் சந்தோஷம். என் பையன் மாதிரி தான் எனக்கு கிருஷாங்கோ. ஸோ
ஸ்டூடெண்ட் அண்ட் சன் ரெண்டு பேருமே அதுல இருக்காங்க. ஆமா, சோ எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஓகே. அது மட்டும் இல்லாம அவங்க வாய்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு. எவ்வளவு ஹை போனாலும் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வந்து இப்ப வரைக்கும் என்னால அந்த ஹை ரீச்சே பண்ண முடியாது. ஏன் அதெல்லாம் முடியும், ட்ரை பண்ணா முடியும். இப்பதான் ட்ரை பண்ண வாய்ஸ் உடஞ்சிருச்சு. இல்ல அவரோட ரேஞ்ச் இல்ல இது அந்த லைனு. சோ அதனால அவங்க ஜிவி சார் வந்து கிருஷாங்குக்கு அந்த லைன் நல்லா இருந்ததுன்றதுனால அவரோட அந்த 2 லைன்ஸ் மட்டும் ஹை போர்ஷன்ஸ் அவரோடது வச்சிருந்தாங்க. ஸோ இவர் அதுக்கு லோ பாடி இருப்பாரு அந்த இதுலயே. ஓகே. இப்போ பேசிக்கா சிங்கர்னாலே நிறைய சேலரிலாம் வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி சேலரி இப்போ எக்ஸ்பெக்ட் பத்தி எனக்கு தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. அம்மா வந்து உன் வேலை என்ன அதை மட்டும் பார்த்துட்டு நீ கிளம்பிடு. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை வந்து இதெல்லாம் நீ சூப்பரா பாடுற நீ பண்ணு அப்படின்னு சப்போர்ட் பண்றது வந்து என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க வந்து எப்பயுமே வந்து என்னோட பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. அவங்க எல்லார் பேரும் என்கிட்ட சொல்லி ஆகணும். ஒருத்தர் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஆரவ், இன்னொருத்தவங்க வந்து தன்விகா, இன்னொன்னு சாய் வேதிகா, தன்ஷிதா, அலங்கிருதா. இவங்க 5 பேர் என்னோட வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து எப்பயுமே இப்போ பாட்டு பாடினானா போயிடுவாங்க படத்துக்கு. நான் லிட்டரலா எனக்கு தெரியவே தெரியாது, திடீர்னு கால் பண்ணி படத்துக்கு போயிட்டு வந்தேன். அந்த மாதிரி இல்லம்மா, நிஜமாவே ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் லைஃப்ல லைக் மோஸ்ட் சப்போர்ட் அம்மா அப்பா மோஸ்ட் சப்போர்ட். அதுக்கப்புறமா ஃபேமிலிக்கு அப்புறமா வர சப்போர்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே. இப்போ நிறைய பப்ளிக்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களே, மக்கள் அவ்வளவு பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அது வந்து ஃபேமிலியை விட பெருசு. மக்கள் சப்போர்ட் பண்றதெல்லாம் வந்து நான் அது வரைக்கும் நினைச்சு பார்த்தது கூட இல்லை. பட் ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவ். ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா என்னன்னா நான் வந்து படத்துல எல்லாம் பாடியிருக்கேன். எனக்கு வந்து பயமா இருந்திருக்கும். இல்ல அப்புறம் வந்து ஐயோ வேணாம், ஐயோ பயமா இருக்கும், அப்படிலாம் ஆயிருக்கும். எனக்கு இன்டர்வியூவே ஐயோ இன்டர்வியூவா வேணான்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஆயிருப்பேன் நான். அப்போ வந்து நான் வந்து நேற்று என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் இதை பத்தி சொன்னாங்க அம்மா. போய் நேராக நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னேன், நீ பயப்படாம ஒழுங்கா பேசு, இந்த மாதிரிலாம் பேசு அப்படின்னு சொன்னது ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸா? ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஒரு இன்டர்வியூ பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் வச்சு இன்டர்வியூவா? இப்ப கூட கால் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அப்படியா? இன்டர்வியூ முடிஞ்சிச்சான்டா? இன்டர்வியூ முடிஞ்சான்னு இல்ல, லைக் கால் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அடிங்க, ஃபோன் அடிங்க. ஃபோனா? ஆமா, இப்ப பண்ணுங்க, லைவா பண்ணி பேசலாம். அடிக்கவா? பண்ணுங்க. அவங்க என்ன சொல்றாங்க பாப்போம். உங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்கல்ல, வெயிட் பண்ணுங்க, ஒரு வீடியோ கால் போடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நர்வஸ் ஆயிடும். 5 பேர் எடுப்பாங்களா இப்போ? ஆரன், நான் வந்து இப்ப நீங்க தானே எனக்கு இவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க. உங்களை இன்டர்வியூல காமிக்காம போச்சுன்னா எப்படி? இப்ப இன்டர்வியூல தான் இருக்கேன், உங்களை எல்லாரையும் காமிச்சே ஆகணும். எனக்கு நீங்க தான் என்னோட மோஸ்ட் சப்போர்ட்டிவ் பீப்புள். இவங்க கேமராமேன் பிளஸ் மல்டி டாஸ்கர் கோயராஜ். என்னோட நேம் பிரதீப். நீங்க தான் இவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்களா மித்ரனுக்கு? தேங்க்ஸ் ஃபார் தி சப்போர்ட். என்ன ஷாக் ஆகி நிக்கிறாங்க அவங்க? அவன் ஒரு மாதிரி, அவன் ரொம்ப ஷாக் ஆயிடுவான். இந்த மாதிரி உங்கள மாதிரி ஷாக் ஆயிடுவாளா? ஷாக்கெல்லாம் ஆகாத சாய். ஆரவ், நான் இன்டர்வியூல இருக்கேன்டா. உங்களை நீங்க வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதுனால உங்களை இன்டர்வியூல எனக்கு காமிச்சே ஆகணும்டா. இந்தாங்க இன்டர்வியூட்ட பேசுங்க. இவர் ஆரவ், சாய் வேதிகா ஆரவ். ஹாய். தேங்க் யூ மித்ரனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. நீங்க தான் பயங்கர சப்போர்ட் கொடுத்தீங்களாமே, இன்டர்வியூ எல்லாம் தைரியமா பேசுன்னு சொன்னீங்களாமே. அப்படியா? அவர் எப்படி கிளாஸ்ல ரொம்ப துருத்துன்னு இருப்பாரா? ஆரவ் என்ன வேற ஏதோ சொல்ல வராரு? ஓகே. ஓகே. அவரோட சாங் கேட்டீங்களா? எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா பாடினா. ஓ ஓகே. இவன் தான் சொன்னேன்ல 4 o'clock. ஓ, நீங்க தான் அந்த 4 o'clock பர்சனா? 4 மணிக்கு ஷோக்கு போனேன்ல, சொன்ன அவங்கள பத்தி எப்படி இருந்துச்சு பாட்டு அப்படிலாம். சொல்லுங்க ஆரவ். வெக்கப்படுறான். ரொம்ப ஷையா இருக்காங்க. வெக்கம் இல்ல, அவனுக்கு பயமா இருக்கு. ஏன் பயப்படுறீங்க? அப்படி என்ன பண்ண போறோம்? உன்னை ஒண்ணும் கடிச்சிட மாட்டாங்கடா. அவரு உங்களை நினைச்சு ப்ரௌட் பண்றாரு. கேமரால ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குடா. எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு, மாட்டிக்கிட்டீங்க அவ்வளவுதான். டேய் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குடா. ஆமாண்டா.
ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கிறது தெரியாது அவனுக்கு, நீ இப்ப கேமரால இருக்க. his upcoming events. ஓகே, தேங்க்யூ. இப்போ ஸ்கூல் லைஃப் எல்லாமே பேசியாச்சு. அடுத்து இவரோட கெரியர் வைஸ் என்னென்ன பிளான் வச்சிருக்கீங்க? ஏதாவது பிளான் இருக்கா? எதுவும் பிளான் இல்ல, அவரோட பிளான் என்னவோ we want to support, அவ்வளவுதான். ஓகே, உனக்கு என்ன ஆகணும் நீ தான் சொல்லணும். எனக்கு என்ன ஆகணும்? இப்போ ஆக்டிங்லாம் போறீங்க. ஆக்டர் அல்லது சிங்கர் ஆயே ஆகணும். அதை தவிர வேற எதுவும். ஏன் ஆயே ஆகணும்? ஏன்னா எனக்கு வந்து பிடிச்சிருக்கு சிங்கிங், ஆப்வியஸ்லி. ஆக்டிங் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, இனிமேல் இதை விடக்கூடாது, கரெக்டாக பண்ணி இன்னும் நிறைய சான்சஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கிடைக்கும். உங்க பிரதர் நவீரன், அவரை பத்தி சொல்லுங்க. நவீரனா, அவனுக்கு இப்போ ஃபீவர் வந்திருக்கு, அதனால தான் இல்லை, இல்லாட்டி நாங்கள் இப்போயே கூட்டிகிட்டு வந்திருப்போம். வந்து பாட்டி தாத்தா வீட்டில் இருக்காரு. மித்ரன் நவீரன் என்ன சிங்க் மேம்? அது மித்ரன்னா என்ன மீனிங்? தமிழ்ல பேர் வைக்கணும்னு சொல்லி யோசிச்சோம். மித்ரன்னா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம் தமிழ்ல. நவீர்னா வந்து உச்சத்துல இருக்கிற ஒரு பர்சன், அந்த மாதிரி அர்த்தம். மலை உச்சிக்கு பேரு நவீர்னு சொல்லுவாங்க. சோ நவீரன் அப்படின்னு அவருக்கு. அப்புறம் என் கசின்ஸ் 2 பேர் மாறன், தீரன், அவங்க எல்லாருமே நாங்க 4 பேருமே தமிழ் பேர் வைக்கணும்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம ரன் தான் எல்லாருமே, 4 பேருமே ரன். மித்ரன், மாறன், நவீரன், தீரன். இதை வச்சு ஒரு ஸ்டோரி எடுக்கலாம் இல்லையே? ஸ்டோரி சொல்ற அளவுக்கு எதுவும் இல்ல, எல்லாம் ஒன்னா பிறந்தாங்க அவ்வளவுதான். ரொம்ப ஃப்ளோல பேசிடுறாப்ப இல்லையே? அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வீட்டுல இவ்வளவு இருக்கு, நீங்க வாசிப்பீங்களா இல்ல அப்பாவா? நானு அம்மா 2 பேர் தான். அப்பா பாட்டு தான். பாட்டு நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், கிட்டார் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இவர் வந்து பியானோ, வீணை கத்துக்கிறாரு. எங்களுக்காக 3 பாட்டும் நீங்க பாடி காட்டணும், பிளஸ் பியானோவும் பண்ணி காட்டணும். ஓகேன்றீங்க உடனே? பாசிபிளா? பிளஸ் இப்ப அடுத்து உங்களுக்கு மக்கள் கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அதை நீங்க சொல்லுங்க. இல்ல, அவருக்கு ஆக்சுவலி தெரியாது இன்ஸ்டா, நாங்க எல்லாம் காமிக்கிறது கிடையாது. அவருக்கு தெரியல இதோட இது என்னன்னு சொல்லிட்டு. அவருக்கு தனி அக்கௌண்ட்டும் கிடையாது. நாங்க எங்களோட பர்சனல் ப்ரொஃபைல். இது யூடியூப் சேனல் தானே? ஆமா, யூடியூப் சேனல் தான். யார் யாரெல்லாம் பாக்குறாங்களே, பாட்டு பிடிச்சிருந்தான்னு சொல்லி கமெண்ட் பண்ண சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்க எல்லாம் ப்ளீஸ் எப்படி இருந்துச்சு பாட்டை கமெண்ட் பண்ணுங்க, எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே, கண்டிப்பா கமெண்ட் பண்ண போறாங்க. கமெண்ட் நல்ல போகுது, அப்புறம் திணற போகுது. எனக்கு அவங்க சப்போர்ட் பண்றதுதான் எனக்கு மெயின் வேணும். எனக்கு அவங்க சப்போர்ட் இருந்தாலே போதும். உங்களுக்கு வேற லெவல்ல சப்போர்ட் இருக்குங்க. அந்த ரீல்ல வந்த கமெண்ட்ல நீங்க பாத்தீங்களா? அம்மா காமிச்சாங்களா இல்லையா? நான் ரொம்ப காமிக்கல, அவருக்கு தெரியாது. வியூஸ் என்ன, இது என்ன, கமெண்ட் ஸ்டார்டிங் எதுவுமே தெரியாது. வீடியோ மட்டும் பார்த்தேன், வச்சுட்டேன், போறேன், அவ்வளவுதான். சேலரி அதை பத்தி எனக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. எனக்கும் தேவையில்ல அது என்ன இது. ஓகே, நான் சும்மா ஒரு பண்ணுக்கு தான் கேட்டேன். கேட்டீங்க, எனக்கு தெரியாது. ஓகே, பட் இல்ல, நீங்க எதிர்பார்க்கற மாதிரி பெரிய பெரிய சேலரி எல்லாம் வாங்குவீங்க, அந்த அளவுக்கு நீங்க growth ஆயிடுவீங்க. தெரியல, யாருக்கு தெரியும். இப்போ அப்பா எப்படியும் அப்ராட்ல இருக்காரு. இப்போ இந்த இன்டர்வியூல லைவா அப்பா கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்பா இன்னும் படம் பார்க்கல, சோ இப்ப பார்க்க போறாங்கல்ல. அப்பா படம் பார்க்க போறாங்க. படம் பார்த்துட்டு அப்பாவுக்கு படம் பிடிச்சிருச்சா இல்லையான்னு அப்பா சொல்லணும் என்கிட்ட. அப்படி சொன்னாதான் எனக்கு இது வரும். அம்மாக்கும் அப்பாவுக்கும் சேம் ஒப்பீனியன் தான் எப்பயுமே இருக்கும், எங்க பார்த்தாலும். இப்ப அம்மா படம் ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்பாவும் அதே தான் சொல்லுவாங்க. அம்மா பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா அப்பாவும் பிடிச்சிருக்கு. சோ ஹேப்பன்ஸ் டா, அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி வச்சு ஜெனரலி எங்களுக்கு அது மாதிரி வேற வேற இடத்துல படம் பார்த்தாலும் நான் என்ன சொல்றேன்னு இவன் என்கிட்ட கேட்டுப்பான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட போய் தனியா கேட்பான். அப்புறம் எப்படி 2 பேரும் சேமா சொல்லியிருந்தாங்க, இல்லடா எங்க அப்படிதான்டா அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாக்கு இருக்க வேவ் லென்த் அவங்களுக்குள்ள அப்படி ஒரு வேவ் லென்த் இருந்திருக்கு. ஸோ அதனால இப்போ வேணா அது உங்களுக்கு புரியாம இருக்கலாம், அதுக்கப்புறம் நீங்க வளருவீங்களா அப்போ எப்படி பாசிபிள்னு அவருக்கு புரியல. அதுதான் லவ்ஸ். அம்மா 2 பேரும் லவ் மேரேஜ், அதனால அத பத்தி கேட்கணும் மறந்து ஞாபகப்படுத்தி விட்டாரு. அந்த லவ் ஸ்டோரி பத்தி சொல்லுங்க. ஒண்ணுமே இல்ல, சரியான சீன். சொல்லுங்க. தாத்தா வீட்டுல போய் அவங்க யாருமே ஒத்துக்கல, எதுவுமே இல்ல, அவ்வளவுதான் போச்சு. அந்த மாதிரி இருந்துச்சுல, பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து ரெடி பண்ணி அவங்க வீட்டுக்கு போய் கொடுத்துட்டேன். இன்னொரு சம்பவம் நடந்ததா? இது வேற லெவல்ல இருக்கு. பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நாங்க வந்து பேசிக்கா ஒரு நேரா பத்திரிக்கையை ஃபைல் பண்ணிட்டு அப்பாவோட பேரண்ட்ஸ் ஓகே சொல்லிட்டாங்க, அப்பா தாத்தா ஓகே சொல்லிட்டாங்க.
அம்மாவோட பேரண்ட்ஸ் தான் இல்ல இதெல்லாம் தப்பு இது மாதிரி இருந்தாங்க. அம்மா வந்து நேரா போய் இது பத்திரிக்கை வச்சிட்டாங்க. அப்புறம் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. அவர் வந்து அப்படியே இவங்க அப்பா வந்து எமோஷனலே கட்டி பிடிச்சி ஓகே அப்படிலாம் சொல்லிட்டாரு. நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றீங்களே. நான் சொல்றதை விட அவன் தான் அங்க இருந்த மாதிரி. நீ அப்ப இல்ல கண்ணா, நாங்க சொல்றதை வச்சோம் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. அவர் அத மைண்ட்ல ஓட்டி பார்த்து இது இப்படிலாம் நடந்திருக்கோம் அந்த மாதிரி அவரா ஒரு நல்ல விசுவலேஷன் பவர்லாம் இருக்கு அவருக்கு. சொல்லியிருக்கோம் நாங்க எல்லாமே we share with him. அம்மாவோட வெர்ஷன் கேட்போம், நீங்க சொல்லுங்க மேம். ஸோ இல்ல நாங்க ஒரு மியூசிக் ஷோல தான் மீட் பண்ணோம். ராகமாலிகான்னு சொல்லிட்டு ஜெயா டிவில, அது இப்போ நிறைய பேருக்கு தெரியாது, பட் அப்போ அது ஒரு பெரிய ஒரு மியூசிக் ஷோ, டிவில வர ஷோ. ஸோ அங்கதான் ஒரு எபிசோட்ல சேர்ந்து பாடணும். பட் அது அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி சேர்ந்துனா அந்த எபிசோட்ல பாடணும், சேர்ந்து பாடல. பட் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அதுக்கப்புறம் we fell in love. ஆனா கொஞ்சம் என்னோட பேரண்ட்ஸ் கொஞ்சம் 2 பேரும் பாடுறதுன்னா எப்படி செக்யூரிட்டி இருக்காது, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. பட் தென் எல்லாம் கொஞ்சம் ஃபைட் பண்ணி ஃபைனலா 2 பேரோட ஆசீர்வாதத்தோட தான் we got married. லவ்னாலே ஃபைட் இருக்கதான் செய்யும், இல்லாம எப்படி. பட் கொஞ்சம் லாங் 5 years we had 5 to years fight. 5 years பேசாம இருந்தாங்களா? அதான் அம்மா பாட்ட பேசாம இருந்தாங்களா 5 years? கொஞ்சம் இதுவா இருந்து ஸ்ட்ராங்கா இருந்து ஃபைட் பண்ணி அப்புறம் ஓகே. ஆனா ஒரு நல்ல லைஃபா தானே இப்ப இருக்கு. சோ இப்போ இத பாத்துட்டாங்கன்னா அவங்க இப்போ இங்க தான் இருக்காங்க, ஹாப்பி. அம்மா அப்பாவுக்கு சண்டை வந்து நான் பார்த்ததே இல்லை, நெவர். ஓகே, பெரிய விஷயம். இதுல சண்டை எல்லாம் இல்லவே இல்லை இது வரைக்கும். அப்பா கோவப்பட்டு அம்மா கோவப்பட்டு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அப்படின்னு இல்ல. ஆமா, அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க நிறைய, அதனாலயே நம்ம வந்து கரெக்டா இருக்கணும்ல. ஆமா கண்ணா, கரெக்டா. இப்ப இருக்க குட்டீஸ்லாம் ரொம்ப அப்சர்வ் பண்றாங்க. அது அப்சர்வ் இல்ல. சோ அவங்களுக்கு நம்ம கரெக்டா இருக்கணும். சோ எதுவா இருந்தாலும் பேசிப்போம். சோ சண்டைங்கிறது வந்து என்ன பேச முடியாம இருக்க போய் தான் சண்டை வரும்ல. ஸோ எதுவாக இருந்தாலும் கம்யூனிகேட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போக சான்ஸே இல்லை. ஸோ அதான் we tell them also, கம்யூனிகேஷன் தான் இம்பார்ட்டன்ட். எதுவாக இருந்தாலும் பேசலாம், பேசினா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ ஃபைனல் மொமெண்ட் வந்துட்டோம். நீங்க சொல்லுங்க மேம், மக்களுக்கு என்ன விஷயம் நீங்க கன்வே பண்ண விரும்புறீங்க மித்ரனோட அம்மாவா? எங்களுக்கு இது ஒரு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலி நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. ரெக்கார்ட் பண்ணும்போது தெரியாது இது இந்த அளவு இந்த படம் பெருசாகும், இவரோட வாய்ஸ் அதுல தனியா இப்படி ஒரு சூர்யா சாரோட நடிப்புல இவரோட வாய்ஸுங்கிறது நாங்க இமேஜின் கூட பண்ணதில்லை. அது ரொம்ப ஒரு இமோஷனல் மூமெண்ட் தான். ஆஸ் பேரண்ட்ஸ் கண்டிப்பாவே இது நடக்குதா அப்படின்னு நாங்க வந்து நினைச்ச ஒரு மூமெண்ட்டு. பட் அதை மக்களும் ரொம்ப எவ்வளோ பேர் எங்களுக்கு வந்து வீடியோ கிளிப்ஸ் அனுப்புறாங்க. ஆக்சுவலி அவங்க பசங்க வந்து அந்த டைம்ல அழுது இமோஷனல் ஆன மாதிரி நிறைய பேர் அனுப்புறாங்க இன்ஸ்டால. அப்புறம் என் ஃப்ரெண்ட் இப்ப ஆரவரத்தை காமிச்சல, அவன் தம்பி வந்து அழுதான் நான் சொன்னான். ஆமா, சோ குட்டி பசங்க எல்லாம் அதுக்கு ரியாக்ட் பண்ற வீடியோஸ் இப்ப அனுப்புறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு நெகிழ்வா இருக்கு. ஏன்னா இந்த ஜென்ரேஷனை தாண்டி நம்மளோட பசங்களோட ஜென்ரேஷனையும் இந்த சாங் போய் தொட்டிருக்குன்னா அது டெஃபினட்டா அந்த சாங்கா இருக்கட்டும், இந்த ஆக்டிங்கா இருக்கட்டும், இந்த ஹோல் அந்த சீனா இருக்கட்டும், எல்லாமே. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் டு த என்டையர் டீம் ஆஃப் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ், வெங்கி அட்லூரி சார், ஜிவி பிரகாஷ் சார் அண்ட் எவ்ரி ஒன், சூர்யா சார். அந்த பையன் வந்து அழுத பையன் வந்து ரொம்ப ஹாப்பி எனர்ஜெட்டிக், எப்பயுமே இந்த மாதிரி அழலாம் மாட்டான். அந்த மாதிரி பையன் அவனே அழுதுட்டான்னா என்னால் நம்ப முடியும். சும்மா சொல்லியிருக்கான் போல, அப்படியே அடிச்சு விட்டுருக்கான் போல ஹாப்பினஸ்க்கு அப்படின்னு நினைச்சேன். அவங்க அம்மாவே சொன்னாங்க ஆறுது அழுதுட்டான், ரொம்ப இமோஷனல் ஆயிட்டாரு. அவர் ரொம்ப துருதுருன்னு இருக்கிற கிட்டு, ஹாப்பியா ரொம்ப ஹாப்பி கிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு கிளிப்ஸ் அனுப்புறாங்க. ஆக்சுவலி நாங்களும் பாக்குறோம். ஆமா, எங்களை டேக் பண்ணி நிறைய பேர் போடுறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே, இப்போ இவருக்கு எப்போ அக்கவுண்ட் தனியா ஓபன் பண்ண போறீங்க? அடுத்த வருஷம் ஓபன் பண்ணனும். ஆக்சுவலி பண்ணனும் ஹை டைம் நினைக்கிறேன். நாங்க இது வரைக்கும் அத பத்தி யோசிச்சது இல்ல. சரி, இன்ஸ்டாகிராம் ஓகே பண்ணிட்டோம். அக்கவுண்ட் எந்த அக்கவுண்ட்? இன்ஸ்டாகிராம் பேங்க் அக்கவுண்ட் நினைச்சிட்டா. அக்கவுண்ட் ஆல்ரெடி உனக்கு இருக்கு. ஆமா, இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும். கார்டு வேணும். அடுத்த வருஷத்துல இருந்து கார்டு என்னால யூஸ் பண்ண முடியும். என்னால பேங்க் லீகலா யூஸ் பண்ண முடியும். என்னால மோர் தென் 10
பாட்டி சொன்னாங்க. சரி பாட்டி பேங்க்ல தானே work ஓகே பண்ணாங்க. அப்ப கார்டு கொடுத்துடலாம். அதுதான் கார்டு மட்டும் கொடுத்துருங்கிறாரு. ஆமா சரி கொடுத்துடலாம். இப்போ ஃபைனலா எங்களுக்காக நீங்க அந்த 3 பாட்டும் பாடணும். ஏன்னா 2018 லாஸ்ட்டுக்கு எண்ட் கிரெடிட்ல தான் வந்தது. இதுவும் இப்போ எண்ட்ல தான் வருது. ஆனா எண்ட் கிரெடிட்ல வராது, ஹைலைட்ஸ்ல முன்னாடியே வச்சிருவோம். அதனால நீங்க அந்த சாங் ஒன்று பாடணும். அப்புறம் கட்டா குஸ்தி, அதுக்கப்புறம் இப்போ விஸ்வநாதன் சன்ஸ். 2018 ஞாபகம் இருக்கா? இல்லையா? டியூனே எனக்கு ஞாபகம் இல்லம்மா. ஆமா அந்த படம் எங்க ஒளிஞ்சு கிழிஞ்சு போயிருச்சு அந்த படம். இன்னொன்னு எங்க அதுக்கும் போச்சுன்னே ட்ராக் தெரியல. கிடையாது. ஏன்னா அது டப் வந்து வெர்ஷன் வந்தனால மூவில நீங்க தமிழ் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த பாட்டு வரும். சில் மம்மினா ஃபுல் ட்ராக் ஃபுல் பாட்டா இருக்குது. சரி ஓகே, அப்ப சில் மம்மி பாடுங்க எங்களுக்காக ஒரு 2 லைன். சில் 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 மம்மி சில் 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 மம்மி சில் மம்மி ப்ளீஸ் அத்தா ஏய் நண்டமி ப்ளீஸ் மம்மி ப்ளீஸ் அத்தா ஏய் நண்டமி ப்ளீஸ் நிசா நிசா ககரி ரிசா ஏய் மம்மி ப்ளீஸ் நிசா நிசா கக மாமா ஏய் அம்தமி ப்ளீஸ் Ow, 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 ow. Kung Fu Panda training வேண்டா கொண்டாங்க போண்டா ஃபங்கி மங்கி மயிலாட் வெங்கி கிழிஞ்சிருச்சே லுங்கி மார்வல் டிசி டேக் இட் டிசி நீ சிம்ம ராசி ஹாரி பாட்டர் நான் உன் டாட்டர் போதுமே டார்ச்சர் முயலுக்கு எதுக்கு பாக்ஸிங் லயனுக்கு எதுக்கு டான்சிங் வேண்டாமே ரெஸ்லிங் மம்மி கோவம் பேபி பாவம் சில் 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 மம்மி சில் ஐசே சில் 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 மம்மி சில் சில் சில். ஓகே, இப்போ நான் நம்புறேன் அந்த பாட்டு நீங்க தான் பாடுனீங்க. ஏன்னா எனக்கு தியேட்டர் பார்க்கும்போது அது வேற யாரோ வாய்ஸ் மாதிரி இருந்தது. இப்போ லைவா பார்க்கும்போது தான் கனெக்ட் ஆகுது. ஓகே, ஃபைனல் விஸ்வநாதன் சன்ஸ் எல்லாரையும் அழ வச்ச அந்த சாங். ஆரிராரோ ஆரிரோ அன்பு நதியே ஆரிரோ அன்னை தூங்க பாடுவேனோ அந்தி தாலாட்டு தாலேலாலோ தாலேலோ தங்க மலரே ரே தாலேலோ பாறை கூட பூகுமே இவள் பாசமொழி கேட்டு மெல்லிய புன்னகை மென்மைதான் உன்னகை அந்திவானம் ஒளிருமோ உன் கண்ணின் ஒளியாலே வார்த்தை தேடும் கவிதையாய் நான் பாடி நின்றேனே. வேற லெவலில் இந்த அப்படியே தியேட்டருக்குள்ள போன மாதிரியே இருந்தது ஃபீல். கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஸோ சூப்பர், வேற லெவல். ஸோ ஃபைனலாக எங்களுக்காக கீபோர்டில் ப்ளே பண்ணி அந்த பாட்டை முடிச்சிடலாம். ஓகேவா? ஃபைனலாக நாங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம் இந்த இன்டர்வியூ. தேங்க்யூ. அடுத்து உங்கள் கெரியரில் இன்னும் நிறைய படிகளை தாண்ட போகிறீங்க. அதுக்கு எங்களோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். இன்னும் பெரிய பெரிய இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். சீக்கிரமே அவார்டும் வரப்போகுது போல. அவார்டா அந்த லெவலுக்கு போல வரும் கண்டிப்பாக வரும். ஸோ மக்களோட சப்போர்ட் இருக்கும்போது கண்டிப்பாக அது நடக்கும். ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.